வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஸ்குட் கேம் சீசன் 3 அஃபிஷியல் டீசர் வந்திருக்கு. சீசன் 1 and 2 ரெண்டுமே நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸில் கண்டிப்பாக ஸ்குட் கேமாக வந்துடும். எனக்கு நார்மல் மூவிஸ் அண்ட் சீரீஸ் அதில் ஒரு எமோஷனல் டச் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து லைட்டாக டியர் ட்ராப் பண்ண வச்சிருச்சு அப்படின்னா அது மற்றதை விட எனக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் ஸ்குட் கேமே அப்படி தான். அதில் எமோஷனல் டச்சுன்றது அங்கேயே கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் குறிப்பாக சொல்லணும், ஒரு எபிசோடில் காபூன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எபிசோட் பேர். நான் கேரக்டர் நேம்ஸ் கூட தப்பாக கூட சொல்லலாம், அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அலின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேர். ஓகே, அவர் வந்து சாவாரில் அந்த எபிசோடு வந்து ரொம்ப இதாச்சு. எனக்குலாம் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த எபிசோடு. அந்த பெபிள்ஸ் வந்துட்டு 10-10 அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 20 யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அலியை பண்ணுறது வந்து ரொம்ப பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் ஜீகன் தானே, அவர் ப்ரோட்டகனிஸ்ட், அவருமே அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். பட் அதை கம்பேர் பண்ணும்போது அலி அவரோட இது வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சீசன் வந்துட்டு அது சூப்பராக இருக்கும். அந்த ரெக்ரூட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்குனே தனி எபிசோடு வந்து வச்சு அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அவரோட ரொட்டீன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. புது புது கேமாக கொடுத்து அவங்க நார்மல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப புவராக இருக்கிறோம், அவங்களாம் எப்படி கூட்டிகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சைக்கோபாத் மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அவர். நம்ம சீசன் 1 கூட அந்தளவுக்கு நம்ம அவரை பார்த்துருக்க மாட்டோம். சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் மாதிரி தான், லிட்டரலாக ஒரு சைக்கோபாத் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அவர் கேரக்டரே நல்லாயிருக்கும். ட்ரெயின் டு புசானில் கூட நம்ம பார்த்துருப்போம். இல்லை அவர் வந்து நான் அந்த படத்துலேயும் இப்போ ஸ்குட் கேமில் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அவர் பெரிய ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ சீசன் 2 பார்த்தாச்சு. அது ஒரு பெரிய கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருப்பாங்க. சீசன் 3 அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அதிலேருந்தே எங்கே விட்டுருக்காங்களோ அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அது இத்தனை ஒரு 10 days லேட்டர், 1 week லேட்டர், அந்த மாதிரி 1 month லேட்டர் அப்படின்ற மாதிரி போகாமல் அப்படியே எங்கே விட்டாங்களோ அங்கேருந்தே கண்டினியூ ஆகத்தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம். சீசன் 3 டீசருக்குள்ளே போயிடலாம். மியூசிக்லாம் நல்லா ப்ளசண்ட்டாக தான் போடுவாங்க. பண்ணுற வேலை தான் பயங்கரமாக இருக்கும். கிஃப்ட் ட்ராப் யார் இது? ஓகே, ஜீகன் தான். ஸ்வாட் மாதிரி இருக்குல்ல. இந்த OXன்றது கடைசி வரைக்கும் வரும் போல. டைம் டு ப்ளே ஒன் லாஸ்ட் டைம். குழந்தை அழுகிற சவுண்டு. ஆக்சுவலாக சீசன் 2 வந்து இப்போ லாஸ்ட்டாக காமிச்சாங்களா, அவங்க அந்த லேடி தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு போலையே இந்த சீசனில். ஆனால் அந்த அளவுக்கு எத்தனை மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, நைஸ். லாஸ்ட் டைம் வேறு போடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்குட் கேம் அப்படின்றது எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக மேபி பேக் ஸ்டோரி இல்லை ப்ரீகோல் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் போட்டிருக்கனால அப்படி சொல்கிறேன் நான். இதுக்கப்புறம் ஸ்குட் கேமே கம்ப்ளீட்டாக அழிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. அந்த அவர் தான் டிடெக்டிவ் வராருல, அவர் நேம் என்ன, பிரதர், ஃப்ரண்ட் மேனோட பிரதராக இருப்பார். சில கேரக்டர் நேம்ஸ்லாம் அந்த ஞாபகம் இல்லை. நல்லா இருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக. இது என்ன கேம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க தூங்குவாங்கல்ல, அந்த இடத்த சுற்றியுமே என்னென்ன கேம்ஸ் வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி அவங்களே போட்டிருப்பாங்க. அது நல்லா ஹிடன் டீடைல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கேமுமே இருந்துச்சு தான் நினைக்கிறேன். அந்த இதை சுற்றி நல்லா இருக்குங்க. மாதிரி ஒரு பார்த்துடுறேன். இருக்கும் இந்த இவர் தான் ஹஸ்பண்ட்னு சொல்லிட முடியாது, பாய் ஃப்ரெண்டாக இருப்பார். இவர் ஒரு கேரக்டர் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு கன்னை வந்துட்டு பாஸ் பண்ண சொல்லி, அது பண்ண முடியாமல் இருப்பார். புல்லட் இதெல்லாம் பாஸ் பண்ண சொல்லி.
தேனோஸ்னு ஒரு கேரக்டர் வருங்க, அவர் தான் பயங்கரமான வில்லனா இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த சீசன் 1ல ஒருத்தர் வருவார்ல கேங்ஸ்டர் மாதிரி, அவர் மாதிரி அந்த ரோல் பதிலாக இவர் இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பாதியிலே போட்டு தள்ளிடுவாங்க. இவங்கதான் ப்ரெக்னெண்டா இருப்பாங்க. குழந்தை ஒரு ஒரு கலவர பூமியில குழந்தை இறக்கி விட்டா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோன்ல ஏதோ கொண்டு போவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம், வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும்னு தோணுது. இனிமேல் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்கன்னு தோணுது சீசன் 2வை கம்பேர் பண்ணும்போது. ஏன் சீசன் 1 தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. சீசன் 1 அண்ட் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சீசன் 1ல் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி பார்த்தா சீசன் 3ல் இன்னுமே நிறையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் மரன்.